நீங்கள் மாமிச உணவு சாப்பிடக்கூடியவரா? மாமிச உணவு சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் திங்கக்கூடிய பழக்கம் இருக்கா? அதனால் வரக்கூடிய ஆபத்துகள் உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் ஜோசப் பெனடிக்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம உடம்பில் நிறைய பேருக்கு கட்டி வரதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம், வேறு உடம்புக்கு சூட்டு கட்டின்னு சொல்லுவோம். இப்படி கட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா அது பார்க்கும்போது ஒரு அருவருப்பாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, நிறைய இடங்கள்ல இருக்கும்போது அது கொஞ்சம் அருவருப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இது ஏன் வரும், இதை எப்படி தவிர்க்கலாம்? அதில் இன்றைக்கி இளைய சமுதாயம் இன்றைக்கி வந்து ரொம்ப நான்வெஜ் திங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம், இந்த கட்டியை. ஒரு முறை நான் வந்து பூக்கடையில் நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். சார் கொஞ்சம் உடம்பை தொட்டு பாருங்க அப்படின்னாரு. நான் பொதுவாகட்டே நாடியை பார்ப்பேனே தவிர உடம்பெல்லாம் தொட்டு பார்க்க மாட்டேன். அவர் ரொம்ப என்ன கட்டாயப்படுத்தி கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னாரு. சரி பார்த்துருவோம் அப்படின்னு அப்படியே உடம்புல வந்து கையை வச்சு அப்படியே பார்த்தோம்னா அந்த கையில் தட்டுப்படு உள்ளுக்கு அவ்வளோவுக்கு நரநட்டு ஒரு சரல் மாதிரி கல் மாதிரி அப்படியே தெரிவு. அப்போ தான் நான் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு நான் அதுக்கான மருந்தையும் சொல்லி கொடுத்து அது சரியாயிட்டாரு. சரி, அப்போ இந்த கட்டி ஏன் வருது, கொழுப்பு கட்டி ஏன் வருது, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய இந்த ஒரு வகையான உணவு, என்னைக்கு நாம் வந்து நான்வெஜ் அதாவது மாமிச உணவுகள் எடுக்கமோ அன்னைக்கு எந்த வகையிலும் தயவு செய்து வெஜ் அதாவது தாவரவியல் பொருட்களை பயன்படுத்தாங்க. மாமிச உணவு சாப்பிடலாம் அன்னைக்கு முழுக்க மாமிசத்தை சாப்பிடுங்க. நீங்க காய்கறி சாப்பிட்டதா இருந்தால் காய்கறி மட்டுமே சாப்பிடுங்க. நீங்க என்னைக்கு மாமிச உணவு சாப்பிடுமோ அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, என்னன்னா நிறைய பால் குடிக்கணும், அதுல என்னன்னா ஐஸ்கிரீம், அதாவது அந்த மாமிச உணவு சாப்பிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும் பாருங்க. இத மாதிரி விஷம் வந்து உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இந்த மாமிசமும் வெஜிடேரியன் உணவும் சேரக்கூடாத பொருள். இது வந்து சத்ரு மித்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாமிச உணவு கூடால பால் சம்பந்தமான எந்த பொருளும் சேரக்கூடாது. இன்னைக்கு மாமிசத்துல தான் இன்னைக்கு நிறைய பேர் தயிர் சேர்க்குது. இப்படி எல்லா வகையிலையும் நம்ம வந்து கெடுதலான விஷயங்களை நம்ம நிறையவே செய்துட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து அந்த ஒரு வேலையை விட்டுருங்க. இது என்ன நடக்கும்னு சொன்னா இன்னைக்கு வர நம்ம மருத்துவ ஆராய்ச்சியில இந்த கொழுப்பு கட்டி ஒண்ணு, அடுத்தால உடம்புல அவருடைய ஃபிட்ஸ் நோய், இந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு அறிவியலும் இன்னைக்கு வர ஏன் வரும் எதுக்கு வருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இதை நம்ம சித்தர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. மாமிச உணவு சாப்பிடும்போது இந்த பால் சம்பந்தமான எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது இது நம்ம கட்டாய கடமை. இன்னைக்குள்ள இளைய சமுதாயம் அதிகபட்சமா விரும்பி சாப்பிடுறது இந்த மாமிச உணவுகளை. காலை மதியம் இரவுன்னு சொல்லி மாங்கு சாப்பிடுறது. அதான் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நோய் வந்த பிறகு ஐயோ நான் யாருக்கு தப்பு பண்ணேன், கடவுள் படைச்ச இந்த உடம்புக்கு நான் ஒரு தப்பு பண்ணும்போது அது கடவுளுக்கு எதிராக செய்த ஒரு தவறு தானே தவிர அதனால அவருடைய கஷ்டங்களை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நம்மளை சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கெல்லாம் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அந்த ஆட்களுக்கு திங்கவும் தெரியாது, டேஸ்டியாக நல்லா பேசவும் தெரியாது. இப்படி நம்ம இன்னைக்கு இளைய சமுதாயம் சொல்லிட்டு இருக்கு. தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிடுங்க. ஏன்னா நான் சாப்பிடக்கூடியது அதுக்குள்ள பலன் வந்து 7 நாள் கழிச்சு தான் தெரியும். நம்ம எப்படி வந்து இன்னைக்கு வேலை செய்தோம்னா ஒரு மாதம் கழிச்சு நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு செய்யக்கூடிய தவறுக்கு உள்ள பலன் வந்து பல வருடங்கள் கழிச்சு கிடைக்கலாம். அது எப்படி தான் கிடைக்கணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கமோ இன்னைக்கு நீங்க மாமிச வகை சாப்பிட்டதா இருந்தா நீங்க அதை தவிருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு முழுசுமே நீங்க மாமிச உணவே சேர்த்துடுங்க. இடையில பால், தயிர், மோர், நெய், கீரை, பழங்கள் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இதனால்தான் உள்ளுக்க நரம்புகள்ல இரத்த நாளங்கள்ல கொழுப்பு கட்டியே வர்றது. அதனால்தான் இந்த அளவுக்கு இதை நம்ம தவிர்க்கமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொன்னாக்கி, அதாவது ஒரு இடத்துல கட்டி இருந்தனாக்கி அதுக்கு வேற, இப்போ உடம்பு ஃபுல்லா கட்டி இருந்துன்னு சொன்னாக்கி ஒன்று நம்மகிட்ட அடாப்டர் 3 பலாங்கிறத சாப்பிடுங்க. 2வது இஞ்சி லேகியம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, அதை சாப்பிட்டுடலாம். 3வது தினசரி சோப்பு பயன்படுத்தக்கூடாது. உடம்புல போட்டு நல்லா ஏதாவது ஒரு நார் வச்சு உடம்ப நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி குளிங்க. இந்த இரத்த ஓட்டத்தில் இது வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உடனடியாக தீந்துராது, இதுவும் நாள் எடுக்கும். அதனால தயவுசெய்து இதை கடைபிடிங்க. ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.